हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாட்சி மகி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நல்ல கிறிஸ்பியான மேக்ரோனி குர்குரே எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் ரொம்பவும் எம்மியா இருக்குங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸா சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பாஸ்தா செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் அதுல ஒரு கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதோட நம்ம பாஸ்தா இப்போ சேர்த்துடலாம் பாஸ்தா சேர்த்துட்டு ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் இது வெந்தா போதும் அதிகமா வெந்தா குழஞ்சு போயிடும் நம்ம எண்ணெய் எதுக்காக சேர்க்கிறோம்னா ஒன்னு ஒட்டாம நல்ல உதிரா பாஸ்தா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க 1 கப் பாஸ்தா எடுத்தீங்க அப்படின்னா 2 ல இருந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமா இது வேகும் போது தான் பாஸ்தா நல்லா உடையாம ஒன்னு ஒட்டாம வரும் இல்லனா பாஸ்தா எல்லாம் ஒட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம மாவு போட்டு கலரும் போது ரொம்ப சிரமமா இருக்கும் பாருங்க இப்போ 5 நிமிஷத்துல டக்குன்னு பாஸ்தா வெந்துருச்சு இதுல இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம இப்போ வடிச்சு எடுத்துருவோம் பாருங்க க்ளீனா வடிச்சு எடுத்துட்டோம் இனி நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அந்த மொறுமொறுப்புக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறோம் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு இதனால ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் சூடா இருக்கறனால அதுல இருக்கிற தண்ணியே சரியா போய்டும் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல இப்போ நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நீங்க பொரிக்கிறதுக்கு எந்த ஆயில் சேர்க்கறீங்களோ அதை சேர்த்துட்டு நம்ம பாஸ்தாவை பொரிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா பாஸ்தா மிக்ஸ் பண்ணும்போது அதிலும் காரம் சேர்க்கலாம் நான் இப்போ இதுல காரம் சேர்க்கல இப்போ நம்ம பேட்சா இதுல பாஸ்தாவை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு பொரிங்க ஃபர்ஸ்ட் நல்ல நொர பொங்கி வரும் அப்புறம் நல்ல நொர அடங்கின அப்புறம் நீங்க பாஸ்தா நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க எல்லா சைடும் ஜென்டலா வந்து மிக்ஸ் ஆகும் இப்போ பபிள்ஸ்லாம் குறைஞ்ச அப்புறம் பாஸ்தா கலர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல எடுத்து சரியா இருக்கும் நம்ம இது எடுத்துட்டு நல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சு எடுத்து வச்சுப்போம் பாருங்க கலர் நல்லா மாறிடுச்சு நல்ல மொறுமொறுப்பா வந்துடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா பேட்ச் பாஸ்தாவும் பொரிச்சு எடுத்துடலாம் பாருங்க இந்த மேக்ரோனி நல்ல கிறிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்ப காரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு உடைச்சு காட்டுற பாருங்க ரொம்பவும் கிறிஸ்பியா இருக்கு நம்ம இதில் ஒரு சிட்டிகை உப்பு மிளகாத்தூள் பிளாக் பெப்பர் 3 நான் இதில் ஆட் பண்றேன் உங்களுக்கு நம்மளோட டேஸ்ட் பொறுத்து தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட் வேணா சாட் மசாலா அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்களா ஜென்டலா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்மளோட சூப்பரான எம்மியான கிறிஸ்பி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இந்த மேக்ரோனி குர்குரே ரொம்ப 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 எம்மியான ஸ்நாக்ஸ் குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட நிறை குறைகளை சொல்லுங்க கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நம்மளோட சூப்பரான பாஸ்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ